Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudiya India win Naya cool drink. Campa is back, Chica. Campa தான் brought to you by Reliance Consumer Products. Enjoy பண்ணுங்க. A shout out to our other sponsor, Equitas Bank, the bank behind the champions. 7% savings accountல நீங்க earn பண்ணலாம் and attractive fixed deposit on senior citizens நீங்க earn பண்ணலாம். So go check out Equitas Bank. Senior citizen நீங்க தான். நான் சீனியர் சிட்டிசன் மச்சா, டெஃபினட்டா மறக்காத டியர் வியூவர்ஸ். நான் சீனியர் சிட்டிசன். எஸ் சரி, நான் ஒத்துக்கிறேன். ஈக்விட்டாஸ் பேங்க் ஒரு அட்வான்டேஜ் என்ன, எப்படி நம்ம கேப் புக் பண்றோம் அதே மாதிரி பைக் புக்கிங்ல பேங்கிங் சர்வீஸ் பண்ணா நீங்க ஜஸ்ட் ஒரு கால் அடிங்க 8150085000 ஒரு மிஸ் கால் விடுங்க போறோம். இந்த ஈக்விட்டாஸ் எக்ஸ்பிரஸ் பைக் பேங்கிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தா போறோம். அந்த ஆப் வழியா நான் சொன்ன டக்குன்னு அப்படியே பண்ணலாம். உங்களுக்கு பேங்கிங் சர்வீஸ் அட் டோர் ஸ்டெப். நான் சொன்னது எப்படி, ஒரு டாக்ஸி கேப்ல புக் பண்ண 8150085000 மிஸ் கால் விடுங்க போறோம். பேங்கிங் சர்வீஸ் அட் யுவர் டோர் ஸ்டெப். அதுதான் ஒரு அட்வான்டேஜ் ஈக்விட்டாஸ் பேங்க்ல. A shout out to our other sponsor, Pizza Hut. Pizza Hut has launched the juiciest pizza in town, the Juicylicious range. With marinated toppings, cheesier and saucier pizzas, say goodbye to dry pizzas. ஆமாண்டியா வியூவர்ஸ், பீட்சா டெட்லியா இருக்கும். இதுல பாருங்க, ஜூசி லிஷஸ்னா போட்டு அதுல மசாலா போட்டு மேரினேட் பண்ணி டாப்பிங் கீப்பிங் போட்டு ஆஹா அப்பா ஜோ நல்லா இருக்கு. இப்ப சீஸ் சாப்பிட்டு எப்படி இருக்கும் பீட்சா, ஜாலியா இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க ஜூசி லிஷஸ் ரேஞ்ச் பீட்சா இருந்து. Act Smart Wi-Fi. டியர் வியூவர்ஸ், யூஸ் பண்ணுங்க ஆக்ட் ஸ்மார்ட் வைஃபை. புது ஏஐ டெக்னாலஜி செம்மையா இருக்கும். இது யூஸ் பண்ணி ஜீரோ பஃபரிங் சூப்பர்பா. அப்படியே ஒரு பஃபரிங் ப்ராப்ளம்லாம் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணலாம். ஓடிடியா இருக்கும், மூவிஸா இருக்கட்டும், கிரிக்கெட் மேட்சா இருக்கும், என்னவா இருக்கட்டும், சூப்பர்பா இருக்கும். ஆக்ட் ஸ்மார்ட் வைஃபை மாத்துங்க. கேம்பா தான் அடிச்சு தள்ளுங்க. இன்னைக்கு பாத்தீங்க எல்லாரும் போட்டு அடி அந்த சைட்ல கிளாஸ் அடிக்கிறான், இங்க பிரவிஸ் அடிக்கிறான், எல்லாருமே ஆயுஷ் மாத்திரை அடிக்கிறான், உருவில் அடிக்கிறான், போட்டு எல்லாம் கேம்பா மாதிரி பேத்துட்டாங்க. அண்ட் அப்கோர்ஸ் நீங்க வந்து ஆக்ட் ஸ்மார்ட் வைஃபை யூஸ் பண்ணுங்க. ஒரு பஃபரிங்கே இருக்காது. இப்பதான் என் பையன் ஒரு சண்டை போட்டேன், ஒரு இன்டர்நெட்ல கொஞ்சம் பஃபரிங் இருந்தா மாதிரி இருந்தது. ஆக்ட் பஃபரிங் யூஸ் பண்ணுங்க, பஃபரிங்கே இருக்காது உங்களுக்கு. சீக்கா, அது எப்படி சீக்கா, இந்த டீம்ஸ்னால டோர்னமெண்ட் விட்டு வெளில போகும்போது எப்போ சீக்கிரம் வீட்டுக்கு போவாங்கன்னு யோசிக்கும் போது அப்போதான் நாங்க எங்களோட பெஸ்ட் கிரிக்கெட் ஆடுவோம்னு காமிக்கிறாங்க. அங்க என்னன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 278 அடிக்கிறாங்க. ஹென்ரிக் கிளாசன் வந்து வாழ்ந்துட்டாரு 39 பால் செஞ்சுரி. இங்க என்னன்னா சிஎஸ்கே பேட்டிங் ஃபர்ஸ்ட் 235, ஃபர்ஸ்ட் டைம் சீசன் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடி 200+ வச்சிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேல், டெவன் கான்வே ஒரு நைஸ் 50 அங்க நடுவுல. பட் டெவால் ப்ரூவிஸ் டேக்கிங் த கேம் அவே. ஒரு பிரெத் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர் சீக்கா, ரியல் பிரெத் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர். 2011ல எப்படி ஆர்சிபி கேல சைன் பண்ணி ஒரு ஹோப் கொடுத்தாரோ ஆர்சிபிக்கு, அப்கோர்ஸ் அவங்க ஃபைனல்ஸ் போனாங்க அந்த வருஷம். இங்க டெவால் ப்ரூவிஸ் அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காரு சீக்கா. குட் டு see the சிஎஸ்கே யங்ஸ்டர்ஸ் கம் த்ரூ அண்ட் பெர்ஃபார்ம். இது எல்லாமே சூப்பர். இதுல நடுவுல மட்டும் ஒரு பிளாக் டாட் மாதிரி வச்சிருந்தாங்க. அது யாருன்னா தீபக் கூட. எதுக்கு அவர் திருப்பி எடுத்துட்டு வந்து ஆட வச்சாங்கன்னு தெரியல. அது மட்டும் புரியல எனக்கு. எதுக்கு அவன் ஆனானே தெரியல. எனக்கு நிஜமாவே புரியாது. தீபக் கூட ஆடாம இருந்தா தெரியும், எதுக்கு அவன் ஆடினானே தெரியாது. உப்புக்குச்ச பாணி ஊருக்கு மாங்கோட்டேன்னு சொல்லுவாங்க தமிழ்ல ஒரு செய்யுங்க. சும்மா ஒரு உப்புக்குச்ச பாணி ஊருக்கு மாங்கட்டான், போலரா பேட்ஸ்மேன் எனக்கு தெரியல. தீபக் கூட வந்தான். பட் எனக்கு என்னன்னா, the good news is CSK batted well and they scored 225 மேல அடிச்சாங்க, which is a fantastic total, which is very good. And most important, எல்லா கான்ட்ரிபியூஷன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாம் புதுசா இருக்க ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ். டெவால் ப்ரூவிஸ் அங்க, அதுக்கப்புறம் வந்து இவன் ஆயுஷ் மாத்ரே, அங்க என்னன்னா உர்வில் பட்டேல் செம்ம. அண்ட் இந்த 7 இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே 7 இன்னிங்ஸ் 188 ஸ்ட்ரைக் ரேட், 189 ஸ்ட்ரைக் ரேட், சூப்பர்வா ஆடிருக்கான் அந்த பையன். டெவல் பிரவிஸ் பாத்தீங்கன்னா 6 இன்னிங்ஸ் தான் ஆடிருக்கான், அவன் 180 ஸ்ட்ரைக் ரேட். உர்வில் பட்டேல் 3 இன்னிங்ஸ் தான் ஆடிருக்கான், அவன் பாரு 68, 212 ஸ்ட்ரைக் ரேட். இதுதான் சிஎஸ்கே வாஸ் மிஸ்ஸிங் இன் தி பிகினிங் ஆஃப் தி சீசன். அந்த ஒரு மொமெண்டம், அந்த டெம்போ, அந்த ஸ்ட்ரைக் ரேட், அந்த கன்சிஸ்டன்சி. பாருங்க எவ்வளவு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பாருங்க 32, 37, 94, 0, 43, 34 கன்சிஸ்டன்டா இருக்கான். 7 இன்னிங்ஸ் 2 இன்னிங்ஸா ஃபெயில் ஆயிருக்கான், which is a very good sign. இதுதான் நம்மளுக்கு வேணும். அந்த ஆயுஷ் பாத்திர பூச்சி விடுறான், பால் டங்குன்றான் சமாடி ஆயிடுச்சு தான் முடிச்சது ரிப்போர்ட்.
யா அந்த செகண்ட் ஓவர் வர்ஷத் கான் 28 ரன் அடிச்சாரு சீக்கார். ரெண்டாவது ஓவர் மேட்ச்ல நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா இல்லையா அந்த மொமெண்டம் அது பத்திலாம். ஒரு ஓப்பனரா நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இட் இஸ் சோ ஈஸி ஃபார் த டீம் டு கேபிட்டலைஸ் ஆன் இட். அதுதான் நம்ம பார்த்திருக்கோம். செகண்ட் ஓவரே பிரஷர் ஆன் குஜராத். குஜராத் பாருங்க சீக்கா லூசிங் மொமெண்டம் அட் த worst டைம் பாசிபிள். ஈஸி நம்பர் 1 பொசிஷன் லாஸ்ட் 2 மேட்ச் விட்டாங்க கோட்டை. இப்ப பாருங்க நான் சொன்னா ஆர்சிபி நீங்க அண்ட் எம்ஐ கேட்க கமிங் அப். மாட்டீங்க. நானி நான் சொன்னேனா இல்லையா உன்ட்ட மாட்டிக்கு போறான். நீங்க தாட்டு பூட்டு தஞ்சாவூர் நோ ஷாருக் கான் ரஃபால் சிறப்பேன்றத போல் டிவாட்டியா அவாட்டியா எவாட்டியா இவாட்டியா அவாட்டியா எந்த ஆட்டியா ஒண்ணு ஆட்ட முடியல. எவனாலும் ஒண்ணும் ஆட்ட முடியல. புரிஞ்சுதா அவனுக்கு? எந்தாலும் ஆட்ட முடியல உனக்கு. பேசுங்க எல்லாம் ஆட்டாங்களாம். யாராலும் ஒண்ணும் ஆட்ட முடியல உனக்கு. புரிஞ்சுதா? என்னடா இது பொட்டலம் ஆயிட்டாங்கடா. எல்எஸ்சியோட பொட்டலம் ஆயிட்டாங்க. இன்னைக்கும் பொட்டலம் ஆறாங்க. அண்ட் மறக்காத நீங்க அவங்க வந்து பாம்பேவோட கூட ஸ்கிரேப் த்ரூ பண்ணாங்க 7th அன்னைக்கு மேட்ச். They just scraped through 8th match, whatever the previous before the what do you call the break. They just scraped through in the Bombay match 6th அன்னைக்கு. I don't know when of the date. I forgot the date. Sorry, leave it. So they just scraped through. பொழைச்சாங்க. இப்போ அவ்வளவுதான். இப்போ ஏதோ ஒரே ஒரு மேட்ச் தான் 200 சேஸ் பண்ணி ஏதோ வின் பண்ணாங்க டெல்லியோட. அவ்வளவுதான். சோ மச்சாங்க மாட்டி அதான் ஒரு சைக்கிள் வந்துட்டு எங்க எப்படி எடுத்தா பாரு இன்னைக்கு அன்ஷுல் காம்போஜ் சுப்மன் கில்ல சுத்திக்கு திராடில அப்படி போட ஸ்லிப் வச்சு எடுத்தான் தோனி. இன்னைக்கு செம கேப்டன்சி அது. ஆமா ஆக்சுவலி சரியான போலிங் சீக்கா அன்ஷுல் கம்போஜ். இதுதான் நம்ம வந்து நான் உங்ககிட்ட அப்போ சொன்ன அன்ஷுல் கம்போஜ் will turn out to be a very good bowler in what a spell by அன்ஷுல் கம்போஜ் 3 for 13. இன்ஃபேக்ட் எல்லா சிஎஸ்கே bowlers இன்னைக்கு பிஸ்தாவா போட்டாங்க. ஓவரால் சீசன் பார்த்தா இஸ் bowled pretty decently well. He's not been bad and let's be very clear. He's not bowled 4 overs. சீக்கா பாரு எவ்வளவு விக்கெட்ஸ் பாருங்க. நீங்க எல்லாம் இது பாக்குறீங்க. அது நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் நீங்க பார்க்க மாட்டீங்க சீக்கா. திஸ் இஸ் யூ ஆர் நாட் லுக்கிங் அட் தி ஃபுல் பிக்சர். தி ஸ்டாட்ஸோட ஃபுல் பிக்சர் போட சொல்லுங்க. எவ்வளவு ஓவர்ஸ் போட்டுருக்கான்னு பார்க்க சொல்லுங்களா. There are certain matches he's bowled well, certain matches he's not bowled well. That's a different thing. But there are so many matches when he was bowled well, he was not allowed to complete the quota. That is true. That is absolutely true. நிறைய மேட்சஸ் வந்து அவர் நல்லா போடும்போது he wasn't allowed to complete the quota. But Chika, I mean, no difference. Kamboj, see, Ani, forget about Jadeja, Anna experience of Jadeja, Pathirana, alla utru. Noor Ahmad, சின்ன பையன், அவன் வந்து purple cap எடுத்துறான். See, now, what is the resurgence of CSK this season? Anshul Kambojோட bowling, okay, Noor Ahmad bowling, number 2, batting பார்த்தா ஆயிஷ் மாத்ரே, அதுக்கப்புறம் வந்து டெவல் பிரவேஷ், அதுக்கப்புறம் இந்த உர்வில் பட்டேல். இதுலயே அவங்க வந்து resurgence டக்குன்னு ஒரு மாதிரி வந்துட்டு வர அவங்களுக்கு. இன்ஃபேக்ட் எம்எஸ் தோனி அவரோட போஸ்ட் மேட்ச் ஸ்பீச்ல சொன்னாரு சீக்கா, நெக்ஸ்ட் இயர் வி வாண்ட் டு கிவ் ருத்துராஜ் கைக்வாட் பெர்ஃபெக்ட்லி செட் ஸ்குவாட். இது ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் 1 or 2 சேஞ்சஸ் தான் பண்ற மாதிரி இருக்கு இந்த பர்டிகுலர் பிளேயிங் 12க்குன்னு சொன்னாரு. டு யூ அக்ரி வித் ஹிம்? Number 1, and he also spoke about taking his time before making his retirement decision. So I think he'll still come back to Chennai, play that last match in Chepauk, then only retire. But anyway, do you think CSK only needs 1 or 2 changes? We'll touch up on CSK before we move to the top 2 clash. I don't think so. I think they need to have a lot of proper thinking. Now, if only Devon Conway, we can think about it. Rachin Ravindra, தூக்கி தான் போடணும். Actually, waste Rachin Ravindra. துபே வச்சுக்கணுமா வச்சுக்க வேணாமா யோசிச்சுதான் பார்க்கணும். அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஐ மீன் துபே வந்து ப்ராப்ளி தூக்கி போட்டு பெட்டர் பிரைஸ் எடுத்துக்கலாம் அவங்கள வேணா அந்த மாதிரி பண்ணுவாங்களா இருக்கும். சிக்கா எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. இந்த மேட்ச் வச்சுட்டு இல்லாட்டி இந்த லாஸ்ட் 2 or 3 மேட்சஸ் வச்சுட்டு நீங்க they have if they decide that you know this is certainty for next year, I think it will be a bad mistake ன்னு எனக்கு தோணுது சிக்கா. ஏன்னா இந்த பர்டிகுலர் கேம்ஸ்ல பிரஷர் கிடையாது சிஎஸ்கே மேல. அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. the players had nothing to lose. So அவங்க தில்லுக்கு துட்டுன்னு போய் they express themselves. When the next IPL starts, it's back to square one. The pressure is on. First match ல இருந்து it's a different story. But all the teams that won now, all the teams, well, Sunrise Hyderabad, for instance, if Sunrise Hyderabad suddenly look like a deadly side, CSK looks like a deadly side, LSC looks like a deadly side, including LSC also, they are looking like a deadly side. Suddenly, why I'm saying is because everything they had nothing to lose. That's what is happening to them. Even RR, when they beat CSK, everything they had nothing to lose.
யா ஸோ ஐ திங்க் தே அந்த நம்ம டெஃபினட்டா ஒரு தனி ஷோ பண்ணுவோம் அது பத்தி யார் சிஎஸ்கே விடணும் யார் சிஎஸ்கே ரீடைன் பண்ணணும்னு. பட் லெட்ஸ் கம் டு குஜராத் சீகா. Losing momentum at the worst time possible. They are going to lose Josh Butler. Ipo, their fate is not in their hands. ஏன்னா whatever happens between that Punjab versus MI match, they will straight away move to number 2 position. ஏன்னா இப்ப Punjab beats MI, Punjab goes to 19, they qualify. MI beats Punjab, MI goes to 18, they qualify. The net run rate of MI is just too strong. So MI win பண்ணாங்கன்னா அவங்க 18 பாயிண்ட் போய் குஜராத்தோட ஈக்குவல் ஆகி அவங்க டாப் ஆஃப் த டேபிள்ல இருப்பாங்க. பஞ்சாப் வின் பண்ணனா they go to number 1 position. So Gujarat is now totally dependent on Lucknow to beat RCB Chika. அவங்க ஒண்ணு வந்து பஞ்சாப் நாளைக்கு மேட்ச் வந்து irrespective நாளைக்கு whoever the winners they are going to number 1 slot. Let's be very clear. LSD மேட்ச் வேணிட்டு இருப்பாங்க. அப்பா நிக்லஸ் பூரனே அடிப்பா பூரன் அடி மிச்சல் மார்ச் அடி புகன் அடி மிச்சல் மார்ச் பூரனே மிச்சல் மார்ச் பூரனே ஜாலரா பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் 2 நாள்ல நான் இன்னைக்கு அதான் பஜனை பண்ணிட்டு கோயில்ல போயிட்டு அதான் பண்ணிட்டு இருப்பாங்க ஜிடி. சோ மிச்சல் மார்ச் போறேன்னு மாத்திரம் அடிங்க 3 பேர் யாராச்சா எல்எல்சி த்ரூ அப்படின்னு. பட் இங்கதான் மாட்டிக்கு போறாங்க ஜிடி. why you have to understand that tomorrow Mumbai Indians, in my opinion, will be, even though Punjab has been playing very well, even though I like Punjab too, but I like Mumbai Indians better because I think Mumbai Indians are a solid side. I think they are on a roll. I think Mumbai Indians will on tomorrow will be the favorites. Technically, they'll be the favorites. In all fairness, batting wise, both the teams are equally good. But bowling wise, Mumbai Indians have an edge over Punjab. That's my cricketing take. 100% agree with you, Chika. அதேதான் மும்பையோட bowling because of that man Jasprit Bumrah and Trent Bolt. Bumrah and Santner, ரெண்டு பேர். Santner also makes a huge difference. Santner makes a huge difference. வேற லெவல்ல bowling போறான் Santner. அது ஒண்ணு ஒத்துக்கணும். ஆனா நிச்சயம் அது அந்த இன் முலான்பூர் எவ்வளவு எஃபெக்டிவா இருப்பாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் நீங்க சொன்ன மாதிரி செமையா bowling போட்டுன்னு இருக்காரு சாண்ட்னர். வில் கம் டு தட் MI vs PK மேட்ச். ஏன்னா ஜிடி பத்தி ஜஸ்ட் பாயிண்ட், அவனோட bowling அட்டாக் தான் சீக்கா இப்ப வழியிருது. அவனோட பேட்டிங் இன்னும் 200 அடிக்கிறாங்க. அவங்க இந்த மேட்ச் ஸ்பாட்லாம் ஹிட்டாங்க. பட் அவனோட bowling அட்டாக் இஸ் லுக்கிங் வெரி வரியிங். சிராஜ் சடனா விக்கெட் எடுக்க மாட்டாரு. அவர் எப்போ அந்த டெஸ்ட் டீம் செலக்ஷன் வந்ததோ சிராஜ் ஸ்டாப் பிக்கிங் விக்கெட்ஸ். ஹி இஸ் கோயிங் ஃபார் ரன்ஸ். தே ஆர் ஸ்டில் கன்ஃபியூஸ்ட். அர்ஷத் கான் ஆடணுமா இஷாந்த் சர்மா ஆடணுமா அந்த 2வது ஃபாஸ்ட் பவுலர் ஸ்லாட்டுக்கு. ராஷித் கான் ராஷித் 47 ரன். யா பட் ராஷித் 42. எப்படி என்ன சர்ப்ரைசிங்கா இருக்குன்னா சிக்கா, whenever Siraj stopped picking wickets he had the highest number of power play wickets in the first half of the IPL. Second half he's gotten only 2 wickets. That is one big fall off. The other big fall off is their main leg spinner Rashid Khan. What has happened to Rashid Khan, Chika? போலக்கறாங்க Rashid Khan. Everybody seen the see ani எல்லாரும் கிரிக்கெட் ஒரு லைஃப் டைம் ஒரு லைஃப் சைக்கிள் ஒன்னு இருக்கு. அனி சும்மா போடவே முடியாது அவனால. என்ன சிக்கா நீங்க வந்து அந்த I think it has something to do with his injury தானே சிக்கா. I don't know what's the problem with him. Last year also he didn't do well, Ani. Last 2 years also he's been struggling. Let's be very clear. அதனால தான் நான் சொல்றேன் அவர் எப்போ அந்த பேக் சர்ஜரில இருந்து வந்தாரோ அன்னில இருந்து அவரால இந்த சேம் ராஷித் கான் நம்ம பார்க்கல. Maybe I don't know. It could be that could be the reason. But what critical number 1 and number 2, Prasidh Krishna has gone brilliantly. இவ்வளவு அடியில வாங்கினது அவன் பாரு 4 overs 22 runs. Prasidh Krishna அவன் ஒருத்தன் தான் பிரில்லியண்டா போறான். அவன் ஒருத்தன் தான் probably he is now tipped to be the next purple cup. If at all, the Noor Ahmed got it from him. திருப்பி அவன் கையில போகுமான்னு தெரியாது. வெயிட் பண்ணி பார்க்கணும். சம bowling போறான். ஆனா அவன் மச்சான் குஜராத் பாரு கடைசியில ஷாருக் கான் தான் bowling கொடுக்குறாங்க. ஷாருக் கான் bowling போடுறாங்க வந்தாங்க அவங்க. இது எப்படின்னா கேஸ்ரிக்கு வந்து bowling போடுற மாதிரி. ஆக்சுவலி ஷாருக் கான் அண்ட் கே ஸ்ரீகாந்த் T20 கிரிக்கெட்ல நல்லா யூஸ் பண்ணலாம். சூப்பரா நீங்க ஒரு கேப்டன் அதுக்கு நீங்க உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியணும் வச்சுக்கா. ஷாருக் கான் வந்து ஒரு 4 overs bowler சீக்கா. தமிழ்நாடுக்கு இல்லாட்டி அவரோட ஆடுற பிரான்ச்சைசி கிரிக்கெட் TNPLக்கு இஸ் a sound 4 overs bowler சீக்கா. ஆக்சுவலி இங்க IPLல யூஸே பண்ணதில்லை. ஆனா கூட அவர் ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு பாருங்க. சிவம் டூபேயோட விக்கெட் எடுத்துட்டாரு இன்னைக்கு. he went for runs. பட் இன்னும் கொஞ்சம்
அவரை யூஸ் பண்ணலாம் டெஃபினட்டா லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு. பட் லெட்ஸ் லீவ்ஸ் ஜிடி அவுட் ஆஃப் இட். ஏன்னா ஜிடி இப்போ அவங்க கையில ஃபேட் இல்ல. நாளைக்கு எம்ஐ ஹேஸ் இட்ஸ் ஃபேட் இன் இஸ் ஹேண்ட். வீல் டாக் அபவுட் எம்ஐ. Just a word on SRH versus KKR. ஏன்னா ஈக்விட்டாஸ் மோஸ்ட் பேங்கபிள் பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஐ தாட் இட் வாஸ் டெவால் ப்ரூவிஸ். Equitas most bankable player has to be Deval Brewis. Every match CSK have banked on him to get them out. Actually, you're right. Every match, CSK has been in a fantastic position. Actually, definitely, Equitas bankable player. I'll give it to Deval Brewis only. I agree with you completely. 100% yes. I'll give it to him. You're a back speed, and he's putting so much of pressure on the bowlers. The bowlers don't know what to do. Back bowlers, bowling. He's intimidating the bowlers. He's really literally intimidating the bowlers. Yes, definitely. And ஒரு பவர் ஹிட்டரா மாறிட்டாரு சிக்கா ஒரு நம்பர் 5ல. பாருங்களா அவரோட கெரியர் வந்து no risk. யூசுவலா அந்த மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் ஓபன் பண்ணும்போது வந்து சடனா வந்து கெரியர் வேற மாதிரி மாறிடும். ஐடியல் எக்ஸாம்பிள் சச்சின் டெண்டுல்கர் in ODIs and ரோஹித் சர்மா in ODIs. But Deval Brewis has gone the opposite way. அவர் ஓபனர்ல இருந்து நம்பர் 5க்கு போனதுல இருந்து his record is unbelievable சீக்கா. எப்படி சீக்கா அந்த மாதிரி ஒரு ஷிஃப்ட்? அப்படின்னா that's adjustment you have to make. How the water finds its own level மாதிரி probably your talent also has to find your own level. Maybe a middle order தான் right in it. இப்போ for example Gill going to middle order in the test matches may be good for him for all you know. Very good point. Yeah, very good point. We never know. It might work out brilliantly for him. So let's move on, Chika. Yana, our Pizza Hut most juicy-licious player of the day is without a doubt Henrik Klassen. அந்த ஜூசி மேல அடிக்கிறான் சிக்ஸ்லாம். அந்த பேக் போட்டு எப்படி சிக்ஸ் அடிக்கிறான்னு தெரியல. அந்த போஸ்ட் மேட்ச் ரெக்கார்ட் பிராக்டிஸ் பண்றானா. he sometimes practices too much அப்படின்னு சொல்லிட்டு எப்படி takes a bit of chance. அந்த பேக் ஃபுட்ல ஸ்பின்னர்ஸ் அந்த ரேஞ்சில் அடிக்கிறான். லாங் ஆன் அண்ட் வைட் மிட் அடிக்கிறான். டெபியூஸ் அந்த ஷாட் அடிக்கலாம் வேற லெவல் அடிக்கிறான். அதனாலதான் his most dangerous spinners don't know what to do with him. Fast bowlers no problems at all. But one thing in all fairness, Travis Head gave the upstart for him. And then he got a good thing. Klassen came at number 3. That is his position. This is 1, 2, 3, 4 position. Klassen 3, Ishan Kishan 4, Ishan Kishan 3, Klassen 4. The biggest blunder SRH did throughout the season was Klassen 1 to 6, 3, 4, 5, 6 they played around with this number. That is how the batting got problem. They got into a problem. Nice point actually, Chika. Amazing point. When you think of it, ஒரு match Klassen 6 வந்தாரு, ஒரு match 5 வந்தாரு, ஒரு match 4 வந்தாரு, different positions. So Henrik Klassen, their main player. Just one off-topic question. If you had only one to choose between Henrik Klassen and Nicholas Pooran, who would you take? I still believe that even though I think Nicholas Pooran is my favorite, I like Nicholas Pooran a lot. He's a most one. He can just destroy the bowling. But from an overall angle, I think I will go for Henrik Klassen. Yeah, Chika. More complete player மாதிரி தோணுதுல உங்களுக்கு, both fast bowler and Henrik Klassen is more complete. Henrik Klassen gives you that comfort level of saying அடிச்சிடுவான்டா இவன், ஏதா பண்ணுவான்டா இவன். நிக்கலஸ் பூரன் எப்படின்னா அடிச்சா நல்லா இருக்கும், அடிச்சா கீழ்ச்சிடுவான் அந்த மாதிரி ஆட்டிடியூட் கொடுக்குறாங்க. மாட்டிக்கு கீழ்ச்சிடுவான் நிக்கலஸ் பூரன் தான். Let's move on. Next one, our Act Wi-Fi Smart Player of the Day. See, Travis Hedda, illati Harsh Dubey, na Yoshinda. I'll give Harsh Dubey. Yeah. Act Smart 5 Player of the Day, Harsh Dubey. Man, that guy is a very smart bowler. Real smart bowler. Sama smart bowling. பாத்தீங்களா? அது இவன் விக்கெட் எடுத்தான் பாத்தியா? யாரு நம்ம ஆண்ட்ரே ரசல் விக்கெட் எடுத்தான் பாத்தியா? டிங்னு எடுத்தான். LBW டிங்னு. அது மாதிரி இன்னொரு விக்கெட் எடுத்தான். டிங்னு எடுத்தான். அவன் சொல்லிட்டு வரான், டர்ன் பண்ண பால் போடு அப்படின்னா டிங்னு எடுத்தான். அது ஹர்ஷ் துபே is a very smart 5 bowler of the day. அவன் தான். And I tell you what, now SRH has found a good bowler in Harsh Dubey. Now they have a good bowler in what you call அந்த இவன் இருக்கான நிஷான் மலிங்கா. ஒரு சைட்ல கமின்ஸ், ஒரு சைட்ல உன்னட் கட்டு, இந்த மாதிரி வச்சுட்டு they can form a good team next year.
Yeah, they don't need too many changes. ஏன்னா இந்த brand of cricket, I don't think any other team, I All don't they think have to do இல்ல. is கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருந்தாங்கன்னா the entire season, if they only applied that mind and said கொஞ்சம் அடக்கி வாசிச்சு, we will not go overboard, we will just, yes, there will be some games that we'll have to play around 180 to 200, some games 220 to 240, some games 250 to 280. ஆனா 300 loading 300 loading 300 loadingனா டீமே அன்லோட் ஆயிடுச்சு. ஆனா என்ன யோசிச்சு பாரு சிக்கா, லுக் அட் திஸ் டீம் சிக்கா, வாட் எவர் செட் அண்ட் டன் சிக்கா. 287, 286, இன்னைக்கு 278, 277. They also have a 267 against the same KKR. Those are unbelievable numbers, no la? One franchisee in the last 2 years have crossed 255 or 6 times. That is why you'll ask yourself this question, Lachika. இந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் வச்சு எப்படிடா இந்த டீம் இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு. அதான் சொல்ல வரேன். It's just that they didn't play smartly. The potential was great. நீ இப்ப காமிச்ச எவ்வளவு இந்த வருஷமே 4 வாட்டி அடிச்சிருக்காங்க. இவ்வளவு so many times they scored over 250. Why இந்த did they வருஷம் lose? 2 Why did they not make it? Because they didn't think smartly. They didn't apply themselves smartly. Application is also important, my dear friend. யா, அங்க அப்ளிகேஷன் பத்தி பேசின்னு இருக்கும்போது 23.75 லட்சம் 23.75 crores எடுத்த வெங்கடேஷ் ஐயரை டிராப் பண்ணிட்டாங்க சீக்கா. அவன் என்ன பாத்தீங்களா இல்லையா? KKR மணிஷ் பாண்டே ஆட வச்சாங்க லாஸ்ட் மேட்ச். ஐ திங்க் தே வாண்ட் டு கிவ் a farewell match for மணிஷ் பாண்டே. That is what I felt. I don't know, I might be wrong. வெங்கடேஷ் ரீடைன் பண்ண போறாங்களா அவங்க? ஷுவரா ரீடைன் பண்ண மாட்டாங்க சீக்கா. எப்படி சீக்கா ரீடைன் பண்ணுவாங்க? ஷுவர்லி they will not retain. KKR ஃபுல் ரீவாம்பிங் தான் பண்ணியானோ அவங்க. ரைட் ஃப்ரண்ட் கேப்டன் போல் அவங்க எல்லாரையும் தூக்கி போடணும். 2 பேர் மட்டும் தான் வச்சுக்கணும். அவங்க சுனில் நாராயண் வச்சுக்கணும், அண்ட் இவனை மட்டும் வச்சுக்கணும், வருண் சக்கரவர்த்தி. மீதி எல்லாரும் தூக்கி போட்டு டீமே மாத்தணும் அவங்க. சரி, வேற அவங்களுக்கு ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோராலாம் they had a bad season but they're good bowlers சீக்கா. ஆனா போனா நீ வேற இந்த மாதிரி புதுசா வருஷம் பாக்குறோம். இப்போ today this year is an eye opener for all the franchisees. There are so many youngsters like this available. You just go watch around. ஏய், விப்பின்னு ஒருத்தர் இருக்கான் டெல்லியில பாரு. அங்கேன்னு பார்த்தனா விப்பின்னு ஒருத்தர் இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம இவன் இருக்கான், ராட்டின்னு ஒருத்தர் இருக்கான். அங்கேன்னு பார்த்தா இவன் முத்து. எல்லாமே ஸ்பின்னர்ஸ் சொல்றீங்க. உங்களுக்கு வைபவ் அரோரா number of fast bowlers in the circuit is far lesser. Let that I'll tell you. வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா பத்தி பேசல. பேட்ஸ்மேன் எஸ்பெஷலி நிறைய பேர் தூக்கி விட்டு இந்த மாதிரி பண்ண வேண்டியிருக்கும். KKR நான் தான் பண்ணுவேன். நான் franchise ஓனரா நான் செலக்ஷன் இருந்தேன்னா I will think that way. Today the options are so good. There are so many youngsters. அங்க பார்த்தல விக்னேஷ் புத்தூர் லெக் ஸ்பின் ஒருத்தர் வரான், எவனோ ஒருத்தர் வரான். அங்க பாரு பாம்பேக்கு வந்தாரு ஃபாஸ்ட் பாலர் ஒருத்தர் வந்தான். அவன் பேர் என்ன? அஸ்வினி குமார். Every team is getting new guys. You never know. You go watch around, you get. எங்க யார் தெரியுமா எண்ட்ல மோஸ்டா மிஸ் பண்ணாங்க? அவங்களோட கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் டெஃபினட்டா, ஃபில் சால்ட் ஒன்னு, பட் மிச்சல் ஸ்டார்க் வாஸ் a big miss அவங்களோட bowlingல. இப்பதான் தெரியுது. எஸ், ஸ்டார்க் அடி வாங்கினாரு கரெக்ட் லாஸ்ட் இயர், பட் அந்த பிக் கேம்ஸ் ஒரு பிக் ஓவர் போடுறதுக்கு அது ஆர் இந்த ஏர்லியான ஒரு நியூ பால் போடுறதுக்கு ஆளே இல்லாம இருக்காங்க. எனிவே, தட் இஸ் KKR for you. Fantastic way of finishing Hyderabad. But let's come to tomorrow's match, Punjab versus MI. Clash for the top 2 position, Chika. நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க MI தான். I'm also with you, Chika. I think இந்த மாதிரி பிக் கேம்ஸ்ல, but I want Punjab to win, Chika. I'm being honest with you. I want Bombay to win, Ani. I want Bombay to win, Ani. You want Punjab to win, I want Bombay to win, Ani. See, I tell you why I want Bombay to win. You know what? Punjab are going to beat MI tomorrow, Chika. Come on, let's go. You see, Bombay has come back hard from a difficult situation, and in all fairness, even the crucial match, they were forced to play this Ashwini Kumar, and that boy got wickets. Crucial match. So, in all fairness, I think they've done well. And I think Bombay win பண்ணனா இன்னும் ஒன்னு இருக்கு அவங்களுக்கு. 100% ரோஹித் சர்மா நாளைக்கு அடிப்போம், அடிச்சே தீருவோம் நாளைக்கு. ரோஹித் சர்மா is a key for success tomorrow's match. I'm telling you today. Yeah. நான் நாளைக்கு வந்து பஞ்சாபை பேக் பண்ண போறேன் சீகா. எஸ், நீங்க கிரிக்கெட்டிங் பாயிண்ட்ஸ்லாம் விட்டுருங்க. பஞ்சாப் இஸ் இன் குட் மொமெண்டம்.
ஸ்ரேயஸ் ஐயர் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த பையன் வந்து ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராடனரியா பண்ண போறான். அவன் கேப்டன்சில வந்து he is taken 2 teams to the finals. He might do it. Why? I'll give you my cricketing reason. Why it is going to be நாளைக்கு வந்து Punjab அவன் state tomorrow. பஞ்சாப் ஃபைனல்ஸ் வரும். அப்படி எப்படி தெரியுமா வரும்? பஞ்சாப் வர்சஸ் எம்ஐ ஃபைனல் வரும். எப்படி தெரியுமா வரும்? நாளைக்கு மும்பை வின் பண்ணிட்டு அவங்க வின் பண்ணி நேரா ஃபைனல் போயிடுவாங்க. குவாலிஃபை ஆயிட்டு பஞ்சாப் வந்து 3-4ல வந்து அவங்க வந்து ஃபைனலுக்கு வருவாங்க. மும்பை இந்தியன்ஸ் பஞ்சாப் ஃபைனல் வர போகுது. நான் வந்து என்னோட 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 ஒரு தியரி நான் சொல்றேன். ஒர்க்ஸ் அவுட் pretty well. So நாளைக்கு சூரியகுமார் யாதவ் is due for a failure. It has been an entire season where he's gone without not performing. So நாளைக்கு நீங்க எப்பவுமே சொன்னீங்க பாத்தீங்களா இல்லையா, குஜராத் பத்தி 1-2-3 காலினா பார்க்கலாம்டா, 1-2-3 காலினா பார்க்கலாம். நாளைக்கு சூர்யா அவுட் ஆனா எம்ஐயோட பேட்டிங் என்ன பண்ண போகுதுன்னு நான் பார்க்க போறேன். அவ்வளவுதான். நாளைக்கு சூர்யா முன்னாடி அதுதான் முன்னாடி சொல்றேன். மிஸ்டர் ரோஹித் சர்மா ஒருத்தர் இருக்காரு, அவர் அடிப்பாரு அங்க டாப்ல. அதுக்கப்புறம் இருக்கா திலக் வர்மா அடிக்கவே இல்லை பேட்டிங்ல, அவன் வந்து அடிப்பான் அவனுக்கு. சோ மிஸ்டர் இவங்களுக்கு வந்து ஒரு பேட்டிங் ஃபேக்டரி வச்சிருக்காங்க. இவங்க பேட்டிங் ஃபேக்டரி வச்சிருக்காங்க பாம்பே. என்ன வேணாலும் சொல்லுங்க சீக்கா, இந்த பர்டிகுலர் சீசன் பஞ்சாபோட பேட்டிங் has been better than எம்ஐ பேட்டிங். அது ஒத்துக்கிறேன். நீ மும்பை பஞ்சாப் பேட்டிங் நீ சொன்னே, பஞ்சாப் பேட்டிங் சொல்லிட்டு I am a big absolute fan of Punjab team thanks to youngsters, uncapped players performing well. அது சொன்னே நான் ஒத்துக்கிறேன். பட் ஸ்டில் நாளைக்கு மும்பை இந்தியன்ஸ் will beat பஞ்சாப். I feel பஞ்சாப் have been unlucky. ஏன்னா 2 மேட்ச் அவங்களுக்கு வாஷ் அவுட் ஆயிடுச்சு. அதுல 2மே வின் பண்ணிருக்கணும். அதுல ஒரு மேட்ச் டிசி வந்து திருப்பி வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. where they should have lost again DC. Come on man, let's go. Uncapped Punjab for the win tomorrow, only because I think Suryakumar Yadav is due. But நாளைக்கு பஞ்சாபுக்கு I think Chahal will come back, will play a good important role in தோணுது சீக்கா. நாளைக்கு he might play a big role in தோணுது. நாளைக்கு ரோஹித் சர்மா, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா 3 பேர்ல 2 பேர் அடிக்கிறாங்க. நாளைக்கு பஞ்சாபுக்கு எல்லாம் அன்கேப்ட் பிரியான்ச் ஆர்யா from Simran and Nehal Vadera against his former team. நாளைக்கு நீங்க பாருங்க, நேஹல் வதேரா, பிரியான்ச் ஆர்யா from Simran. நல்ல பேட்டிலா இருக்க போகுது. கைஸ் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. Of course Mumbai Indians are the stronger unit overall, and of course Mumbai Indians are the favorites. ஏன்னா மும்பைக்கு இருக்கிற bowling attack is far superior to Punjab's. But is anybody with me that Punjab is going to upset MI and come to the top position? Or do you think, Ani, you have become delusional? Please, Mumbai Indians are the guys. Anyway, Chika, என்ன ஆனாலும் ஒண்ணுதான், GT are still not out of the top 2. ஞாபகம் வச்சுக்கோங்க, because their fate depends only on the last match, Chika. அவங்களோட fate depends only on the last match, which is LSG versus RCB. Nicholas Puran, Maresh, Mitchell Marshu, Nicholas Puran, J. Mitchell Marsh, J. Markram, J. Anyway, sorry. Anything else, Chika? Anything that you want to add, Hiniki? Absolutely. We're good. Guys, before you go, don't forget to check out Campa. Don't forget to check out Act Smart Wi-Fi. Don't forget to check out Pizza Hut. And of course, Equitas Bank. Click the links in the description below. Subscribe to our channel, Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again tomorrow. Cheers, guys.